வணக்கம். கலைஞர் மகளிர் உரிமைத் தொகை திட்டம். உங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், நிறைய பேருக்கு பணம் வந்திருக்கு. ஆனா அதே சமயம் லட்சக்கணக்கான விண்ணப்பங்களை நிராகரிச்சிருக்காங்க. என்ன காரணம்? ஏன் இப்படியாச்சு? வாங்க, இத பத்தி தான் நாம இன்னைக்கு விளக்கமா பார்க்க போறோம். ஆமா, மாசம் 1000 ரூபாய் கிடைக்கும்னு சொல்லிருந்தாங்க. ஆனா கோடிக்கணக்கான பேருக்கு அது இன்னும் வந்து சேரல. ஏன்? உங்களுக்கு வந்துருச்சா? இல்ல உங்க பக்கத்து வீட்ல யாருக்காவது ரிஜெக்ட் ஆயிருக்கா? இந்த ஏமாற்றத்துக்கு பின்னால இருக்கிற உண்மையான காரணம் என்னன்னு தான் நாம இப்போ தோண்டி துருவி பார்க்க போறோம். இங்க பாருங்க, இது ஏதோ 100, 1000 கணக்கு இல்ல, 50 லட்சத்துக்கும் அதிகமான விண்ணப்பங்களை ஆரம்பத்திலேயே நிராகரிச்சிருக்காங்க. யோசிச்சு பாருங்க, எவ்வளவு பெரிய நம்பர் இது. சோ இது ஏதோ அங்கொன்றும் இங்கொன்றுமா நடந்த விஷயம் இல்ல, தமிழ்நாடு முழுக்க நடந்திருக்கிற ஒரு பெரிய பிரச்சனை. சரி, முதல் பகுதியில நாம பார்க்க போறது அரசாங்கம் கொடுத்த வாக்குறுதிக்கும் இப்போ நடந்திருக்கிற இந்த நிராகரிப்புகளுக்கும் நடுவுல ஏன் இவ்வளவு பெரிய இடைவெளி இருக்குன்னு தான். சோ இங்கதான் அசல் ட்விஸ்டே இருக்கு. நம்ம என்ன நினைச்சோம்? ஏதோ ஒரு ஆஃபீஸர் நம்ம அப்ளிகேஷனை பார்த்துட்டு ரிஜெக்ட் பண்ணிட்டாருன்னு நினைச்சோம் இல்லையா? ஆனா உண்மை அது இல்ல. உங்க அப்ளிகேஷனை நிராகரிச்சது ஒரு மனுஷன் இல்ல, ஒரு மெஷின். ஆமா, அரசாங்கம் ஒரு ஆட்டோமேட்டட் சிஸ்டம், அதாவது ஒரு தகுதி வடிகட்டிய வச்சுதான் 1.6 கோடி விண்ணப்பங்களையும் செக் பண்ணியிருக்கு. சரி, அந்த ஆட்டோமேட்டட் சிஸ்டம் அப்படி என்னதான் செய்து? அது எப்படி ஒருத்தர் தகுதியானவர் இன்னொருத்தர் தகுதி இல்லாதவர்னு முடிவு பண்ணுது? அதோட ரூல்ஸ் என்னன்னு இப்ப பார்க்கலாம். ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா, இந்த தகுதி வடிகட்டிங்கிறது ஒரு கம்ப்யூட்டர் ப்ரோக்ராம். அது என்ன பண்ணும்னா, உங்க ஆதார் நம்பரை வச்சு அரசாங்கத்துக்கிட்ட ஏற்கனவே இருக்கிற எல்லா டேட்டாவையும் எடுத்து பார்க்கும். உங்க பேர்ல சொத்து இருக்கா, வண்டி இருக்கா, கரண்ட் பில் எவ்வளோ வருதுன்னு எல்லாத்தையும் செக் பண்ணி நீங்க தகுதியானவரா இல்லையான்னு நொடிப்பொழுதுல முடிவு பண்ணிடும். இப்போ அந்த சிஸ்டம் பார்க்குற முதல் விதி, நிறைய பேரோட அப்ளிகேஷன் ரிஜெக்ட் ஆனதுக்கு இதுதான் முதல் மற்றும் முக்கியமான காரணம்: வருமானம் மற்றும் வருமான வரி. இந்த ரூல் ரொம்ப சிம்பிள். உங்க குடும்பத்தோட வருடாந்திர வருமானம் 2.5 லட்சம் ரூபாய்க்கு கீழே இருக்கணும். இது முதல் கண்டிஷன். ஆனா இதுல தான் ஒரு பெரிய சிக்கலே இருக்கு. உங்க குடும்பத்தோட ரேஷன் கார்டுல 5 பேர் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. அதுல ஒரே ஒருத்தர், உங்க பையனோ மகளோ யாரோ ஒருத்தர் மட்டும் இன்கம் டாக்ஸ் ஃபைல் பண்ணா கூட மொத்த குடும்பமே இந்த திட்டத்துக்கு தகுதி இல்லாதவங்க ஆகிடுவீங்க. ஆதார் கார்டை வச்சு சிஸ்டம் இதை ரொம்ப சுலபமா கண்டுபிடிச்சிரும். அடுத்த ரூல் என்னன்னா, உங்க குடும்பத்துல இருக்கிற சொத்துக்கள் சம்பந்தப்பட்டது. குறிப்பா வாகனம் வச்சிருந்தா என்னாகும், நிலம் வச்சிருந்தா என்னாகும்னு இப்ப பார்க்கலாம். பாருங்க, இது ரொம்ப தெளிவா இருக்கு. உங்க ரேஷன் கார்டுல இருக்கிற யாரு பேர்ல கார் மாதிரியான 4 வீலர் இருந்தாலும் அந்த குடும்பத்துக்கு உரிமை தொகை கிடையாது. அதே மாதிரி 5 ஏக்கருக்கு மேல நன்சை நிலமோ இல்ல 10 ஏக்கருக்கு மேல புன்சை நிலமோ வச்சிருந்தாலும் நீங்க தகுதி இல்லாதவங்க தான். சரி, இப்போ கடைசி 2 முக்கியமான ஆட்டோமேட்டிக் செக்ஸ் என்னன்னு பார்க்கலாம். ஒன்னு உங்க வீட்டு கரண்ட் பில், இன்னொன்னு நீங்க வாங்குற மற்ற அரசாங்க பென்ஷன். உங்க வீட்டு கரண்ட் பில்ல ஒரு வருஷத்துக்கு கணக்கு பண்ணி பார்த்தா அது 3600 யூனிட்டுக்கு மேல போச்சுன்னா உங்க அப்ளிகேஷன் ரிஜெக்ட் ஆயிடும். அது மட்டும் இல்ல, உங்க குடும்பத்துல யாராவது முதியோர் உதவித்தொகையோ இல்ல விதவை பென்ஷனோ வாங்குனாங்கன்னாலும் இந்த உரிமை தொகை கிடைக்காது. ஆனா இதுல ஒரு முக்கியமான விதிவிலக்கு இருக்கு. உங்க வீட்ல மாற்றுத்திறனாளிக்கான உதவித்தொகை வாங்குறவங்க இருந்தா நீங்க இந்த திட்டத்துல தாராளமா சேரலாம். சரி, இவ்ளோ நேரம் பிரச்சனைகளை பத்தியும் ரூல்ஸ பத்தியும் பார்த்துட்டோம். இப்ப இதுக்கெல்லாம் தீர்வு என்ன? ஒருவேளை நிராகரிக்கப்பட்டிருந்தா மறுபடியும் தகுதி பெற என்னென்ன வழிகள் இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. சரி, இதுக்கு என்னதான் தீர்வு? ஒரு வழி இருக்கு. உதாரணத்துக்கு உங்க பையன் பேர்ல கார் இருக்கு, இல்ல அவரு இன்கம் டாக்ஸ் கட்டுறாருன்னு வச்சுக்கோங்க. அவர் தான் உங்க தகுதிக்கு தடையா இருக்கார். நீங்க என்ன பண்ணலான்னா, அவரை உங்க ரேஷன் கார்டுல இருந்து பிரிச்சு அவருக்குன்னு தனியா ஒரு ரேஷன் கார்டு அப்ளை பண்ண சொல்லலாம். அவர் தனியா போனதுக்கு அப்புறம் உங்க குடும்பம் அந்த தகுதி வரம்புக்குள்ள வந்துடும். அப்போ நீங்க மறுபடியும் அந்த திட்டத்துக்கு அப்ளை பண்ணலாம். இது ஒரு நல்ல ஐடியா இல்லையா? இதுவும் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விதி. அப்ளை பண்ற பெண்ணுக்கு கண்டிப்பா 21 வயசு முடிஞ்சிருக்கணும். ஒருவேளை 20 வயசுல கல்யாணம் ஆயிருந்தா கூட நீங்க 21 வயசு வர்ற வரைக்கும் வெயிட் பண்ணி தான் ஆகணும். அதுக்குள்ள மத்த கண்டிஷன்ஸ் எல்லாம் கரெக்டா இருக்கான்னு பார்த்துட்டு தேவைப்பட்டா தனியா ரேஷன் கார்டு வாங்கி வச்சுக்கிறது ரொம்ப நல்லது. இப்போ நம்ம கடைசி பகுதிக்கு வந்தாச்சு. அப்ளிகேஷன் ரிஜெக்ட் ஆகி மேல்முறையீடு, அதாவது அப்பீல் பண்ணவங்களுக்கு ஒரு முக்கியமான அப்டேட் வந்திருக்கு. அது என்னன்னு பார்க்கலாம். இப்போதைக்கு சுமார் 7 லட்சம் மேல்முறையீடுகள் அரசாங்கத்தோட பரிசீலனையில இருக்கு. அதனால ஒருவேளை உங்க அப்ளிகேஷன் ரிஜெக்ட் ஆகியிருந்தாலும் கவலைப்படாதீங்க, இன்னும் உங்களுக்கு வாய்ப்பு இருக்கு. இதுல நல்ல விஷயம் என்னன்னா, முன்ன மாதிரி வெறும் கம்ப்யூட்டரை மட்டும் நம்பாம இப்போ அதிகாரிகளே நேர்ல வீட்டுக்கு வந்து உங்க உண்மையான நிலைமைய செக் பண்றாங்க. இதனால அந்த ஆட்டோமேட்டட் சிஸ்டம் பண்ண தவறுகளை சரி செய்ய ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு.
இதுதான் இப்ப வந்திருக்கிற லேட்டஸ்ட் மற்றும் மிக முக்கியமான தகவல். இந்த மாதிரி நேரடி விசாரணை மூலமா தகுதியானவங்கள கண்டுபிடிச்சு வர்ற தேர்தலுக்கு முன்னாடியே அவங்களுக்கு உரிமை தொகை கிடைக்க ஏற்பாடு செய்யப்படும்னு சொல்லப்படுது. இது நிச்சயமா நிறைய பேருக்கு நம்பிக்கைய கொடுக்கும். கடைசியா ஒரு முக்கியமான கேள்வி. இந்த மாதிரி அரசாங்க நலத்திட்டங்களை ஒரு மிஷன் தீர்மானிக்கிறது சரியா, இல்ல மனுஷங்களே நேர்ல வந்து விசாரிச்சு அவங்க நிலைமைய புரிஞ்சுகிட்டு உறுதி பண்றது சரியா? ஆட்டோமேட்டட் சிஸ்டம் வேகமா இருக்கலாம், ஆனா அதுல மனிதாபிமானம் இருக்குமா? இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? யோசிச்சு பாருங்க.